வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிளாக் டாட் சேனல். நாம் இப்போ மார்வல் யூனிவர்ஸில் இருக்க சூப்பர் ஹீரோ சாக்ரிஃபைஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சூப்பர் ஹீரோஸ் லைஃப்னாவே சாக்ரிஃபைஸ்க்கு தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத டைமில் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை அதிர்ச்சியடைய வச்சுருப்பாங்க. நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ பொதுமக்களுக்காகவோ இல்லை இந்த பூமியை காப்பாற்றவோ தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கைஸ், நாம இப்போ வீடியோக்குள்ள போலாம். 10th பிளேஸ்ல யாருன்னு பார்த்தா ஹேம்டல். ஹேம்டலை பத்தி சொல்லணும்னா நிறையவே இருக்குது. ஆஸ்கரோட கேட் கீப்பரே இவர் தான். ஹேம்டலோட கண்ணில் படாம இந்த பிரபஞ்சத்துல ஒரு துரும்பு கூட அசையாதுன்னு சொல்லலாம். ஆஸ்கார்ட்ல இருந்து வேற கிரகத்துக்கு போகணும்னாலும் இல்ல ஆஸ்கார்டுக்கு வரணும்னாலும் இவர் ஹெல்ப் பண்ணாதான் வர முடியும். இதனாலதான் இவரை நுழைவாயிலோட கார்டியன்னு கூட சொல்றாங்க. இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் ஹல்கை துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஹல்கை எர்த்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுட்டு தானோஸ் கையால ஹேம்டல் இறந்து தன்னோட தியாகத்தை வெளிப்படுத்துவார். 9th பிளேஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என்சின். என்சின் ஒரு சூப்பர் ஹீரோ இல்லைனாலும் இந்த லிஸ்ட்ல ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னு கடைசியை நம்ம பார்க்கலாம். அயன்மேன் 1ல நம்ம டோனி ஸ்டார்க்கை ஒரு மிசைல் தயாரிக்க சொல்லி டென்ரிங்னு ஒரு இயக்கம் கடத்தி ஒரு சீக்ரெட் கேவ்ல வச்சிருப்பாங்க. அப்போ டோனி ஸ்டார்க் அங்கிருந்து தப்பிக்கவும் ஃபர்ஸ்ட் அயன்மேன் சூட் தயாரிக்கவும் டாக்டர் என்சின் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. அதை சிசிடிவில பார்த்த அந்த இயக்கம் டோனி ஸ்டார்க்கை போட்டு தள்ள வருவாங்க. டோனி ஸ்டார்க்கை காப்பாற்ற டாக்டர் என்சின் தன்னோட உயிரியே தியாகம் பண்ணியிருப்பாரு. டாக்டர் என்சின் செஞ்ச அந்த தியாகம் தான் ஸ்டார்க்கை ஒரு நல்ல மனுஷனாவும் அயன்மேனாவும் மாத்திருப்பாரு. அதனால தான் டாக்டர் என்சின் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. 8th பிளேஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா குவிக் சில்வர். குவிக் சில்வரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேற யாரும் இல்லைங்க, நம்ம வாண்டாவோட தம்பி தான். இவங்களை இரட்டையர்ல கூட சொல்லுவாங்க. குவிக் சில்வர் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல மட்டும்தான் வந்திருந்தாலும் எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, இன்க்ளூட் எங்களையும் சேர்த்து தான். ஒரு டைம்ல ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி தயாரிச்ச மிசைல்னால அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துடுவாங்க. அதனால ஸ்டார்க்கையும் அவெஞ்சர்ஸையும் அழிக்கணும்னு நினைப்பாங்க. பட் வாண்டாக்கும் குவிக் சில்வருக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து அல்ட்ரானுக்கு எதிராக சண்டை போடுவாங்க. அப்போ ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கிளைமேக்ஸ்ல நம்ம ஹேக்கையும் ஒரு குழந்தையும் காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. அதை பார்க்கும்போது என்னப்பா இந்த கேரக்டர் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னு தோணுச்சு. 7th பிளேஸ்ல யாருன்னு பார்த்தா கோல்சன். கோல்சனை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. இவர் இறந்ததும் ஏதோ ஒரு சீன்ல எதையாவது பண்ணி கோல்சனை திரும்ப கொண்டு வர மாட்டாங்களான்னு அவெஞ்சர் படம் முடிகிற வரைக்கும் ஏங்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிக் ஃபியூரி டீம்ல இருந்த ஒரு பெஸ்ட் ஏஜென்ட்னு கோல்சனை சொல்லலாம். சீல்டுன்னு பேர் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே கோல்சன் இருக்கிறாரு. சீல்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு இவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். லோக்கி தப்பிச்சு போக கூடாதுன்னு சீல்டு தயாரிச்ச டெசராக்ட் வெப்பன்ல சுட பாப்பாரு. ஆனா லோக்கி அவர் பின்னாடியே முதுகுலயே குத்திடுவாரு. அதனால கோல்சன் அங்கேயே இறந்து தன்னோட தியாகத்தை வெளிப்படுத்துவாரு. 6th பிளேஸ்ல யாருன்னு பார்த்தா யாண்டோ. யாண்டோ யாருன்னு பார்த்தா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பீட்டர் குவைல், அதாவது நம்ம ஸ்டார் லார்டோட வளர்ப்பு தந்தை தான் யாண்டோ. அப்புறம் ரெவெஞ்சர்ஸ் குரூப்போட தலைவரே இவர் தான். இவங்களோட வேலையே ஸ்பேஸ்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா போதும், அது எப்படியும் கொள்ளையடிச்சு வேறவங்களுக்கு விற்கிறது தான். ஜாண்டா கிரகத்தை ஸ்டார் லார்டோட சேர்ந்து காப்பாற்ற ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 கிளைமேக்ஸ் சீன்ல ஸ்டார் லார்டை காப்பாற்றுறதுக்காக யாண்டோ தன்னோட உயிரையே தன் மகனுக்காக தியாகம் பண்ணியிருப்பாரு. 5th பிளேஸ்ல யாருன்னு பார்த்தா நம்ம லோக்கி. ஓடினுடைய 2வது மகன் தான் லோக்கி. லோக்கி வளர்ப்பு மகனா இருந்தாலும் தோர்க்கும் லோக்கிக்கும் சமமான பாசத்தை தான் கொடுத்தாரு ஓடின். ஆஸ்கார்டுக்கு தலைவனாகணும்னு தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பாரு லோக்கி. என்னதான் சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் லோக்கியோட கேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்பவே செட் ஆச்சுன்னு சொல்லலாம். லோக்கி பல தடவை இறந்த மாதிரி நடிச்சிருந்தாலும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல தோரை காப்பாத்துறதுக்கு தானோஸ் கையால இறந்து தன்னோட பாசத்தை வெளிக்காட்டியிருப்பாரு. 4th பிளேஸ் யாருன்னு பார்த்தா விஷன். அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல நம்ம டோனி ஸ்டார்க்கும் ப்ரூஸ் பேனரும் சேர்ந்து அல்ட்ரான் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவன் தான் நம்ம விஷன். தானோஸ் தேடிட்டு இருக்கிற 6 ஸ்டோன்ல மைண்ட் ஸ்டோன் விஷன் கிட்ட தான் இருக்கு. இதனால தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல மைண்ட் ஸ்டோனை தானோஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற வாண்டாவை தன்னையே அழிக்க சொல்லி தன் உயிரை தியாகம் செஞ்சிருப்பாரு விஷன். 3rd பிளேஸ்ல யாருன்னு பார்த்தா நம்ம தலை கேப்டன் அமெரிக்கா. நான் சொல்லிதான் நம்ம தலையை தெரியணும்னு அவசியமே இல்லை. வேர்ல்ட் வார் 2 நடந்த சமயத்துல போர்க்களத்துல கலந்து தன்னோட நாட்டுக்காக சண்டை போடணும்னு நினைச்ச ஒரு சாதாரண மனுஷங்க நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ். இவரோட நாட்டுப்பற்ற பார்த்து ஆர்மியில செலக்ட் பண்ணி ஸ்டீவுக்கு ஒரு சீரம் கொடுப்பாங்க. அதுதான் ஸ்டீவுக்கு சூப்பர் ஹீரோ பவரை கொடுத்திருக்கும். வேர்ல்டு வார் முடியும் போது ரெட் ஸ்கல் ஒரு விமானம் ஃபுல்லா மிசைல் எடுத்துட்டு வந்து அமெரிக்காவையே அழிக்கணும்னு போவான்.
அப்போ எட்ஸ்கலுக்கிட்ட இருந்து நம்ம கேப்டன் விமானத்தை எடுத்து பனிப்பாறைக்கு நடுவில் கிராஷ் பண்ணிட்டு தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 75 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா வேற விஷயம். செகண்ட் பிளேஸில் யாருன்னு பார்த்தா பிளாக் விடோ. நட்டாஷா ரமனாஃப் ஒரு ஸ்பை உமனாக நடிச்சிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் 1ல இருந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும் எல்லா படத்துலையும் ஒரு செம்மையான கெத்தான ரோல் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் பவர் எதுவும் இல்லைனாலும் இவங்க சோவியத் பிரெயின் வாஷிங் ப்ரோக்ராம்னு ரெட் ரூம்ல ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஹாக்காய் தான் ரெட் ரூம்ல இருந்து காப்பாத்தி அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. கடைசியா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல சோல் ஸ்டோன் எடுக்க ஹாக்காயும் பிளாக் விடோவும் போயிருப்பாங்க. அப்போ பிளாக் விடோ ஹாக்காயை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வேற யாரும் இல்லை, நம்ம MCU லெஜெண்ட் அயன்மேன் தான். நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் மார்வெல்ல மொத்தம் 9 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவருடைய முதல் படமான அயன்மேன் 1ல நம்ம டோனி ஸ்டார்க் லாஸ்டா ஐ எம் அயன்மேன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே தன்னோட கடைசி படமான அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஐ எம் அயன்மேன் சொல்லி சும்மா கெத்து காமிச்சிருப்பாருங்க. அவெஞ்சர்ஸ் 1ல தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம சிட்டியை அழிக்க வந்த மிசைலை எடுத்து டெசராக்ட் போர்ட்டல் வழியா ஸ்பேஸுக்கு எடுத்துக்கிட்டு போய் ஒட்டுமொத்த சிட்டாரி படையும் அழிப்பாரு. தன்னோட ஸ்டைலான பேச்சுனாலையும் சூப்பரான நடிப்புனாலையும் எல்லாரோட மனசுலயும் கட்டாயம் இன்னும் இருப்பாரு நம்ம ஆர்டிஜி. தானோஸ் எல்லா சூப்பர் ஹீரோ வச்சு சும்மா தம்சம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த 6 ரத்தினக்கல்லையும் தன்னுடைய மார்க் 85 சூட்ல எடுத்து ஒரு ஸ்னாப் போட இருப்பாருங்க. சும்மா அப்படி இருக்கும். அந்த ஸ்டோன் பவர்னால மார்க் 85 சூட்டும் டேமேஜ் ஆயிரும், அவரும் இறந்து போயிடுவாரு. இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் காப்பாற்ற தன்னோட உயிரை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் அவர் முதல் இடத்துல இருக்காரு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.